திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் வலை விரித்து இளம்பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டி விபச்சாரத்தில் தள்ளிய பெண் ஒருவர் உட்பட 8 பேரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை நாவக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் வேன் ஓட்டுநர் ருத்வேந்திரன். இவர் தண்டாரம்பட்டு அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 20 வயது பெண்ணுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்துள்ளார். அவரிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி நேரில் வரவழைத்து அவரது நண்பர் தனுஷ் என்பவருடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த தண்டாரம்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கடந்த 9ஆம் தேதி ருத்வேந்திரன், தனுஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை சேர்ந்த சௌந்தர்யா என்ற இளம்பெண் இந்த இளைஞர்களுக்கு இளம்பெண்களின் செல்போன் எண்களை வழங்கியதாகவும் அவ்வாறு வலையில் சிக்கிய பெண்ணை வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் சௌந்தர்யா என்ற பெண் உட்பட இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 8 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் ஏராளமான ஆபாச படங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இளம் பெண்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் வலை விரித்து வன்கொடுமை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.